இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பார்க்கில் கெட் டுகெதர் இருக்கு. அதுக்காக ட்ரெஸ் பண்ண போறேன். அதோட செம்ம டேஸ்டியான ஸ்டார்டர்ஸ் குக் பண்ண போறேங்க. அண்ட் தி அவுட்ஃபிட் ஹேஸ் டு பி கம்ஃபர்டபுள் அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாரும் சாரி கட்டிட்டு வர இடத்துல நாம ஸ்பெஷலா தெரியணும் இல்லையா? பாட்லக்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமா? எல்லாரும் என்ன சாப்பிடுவாங்க நல்லா அப்படின்னு டிசைட் பண்ணி நம்ம சமைச்சு எடுத்துட்டு போறது. அது ஒரு பெரிய ப்ராப்ளம். அதை விட பெரிய ப்ராப்ளம் இந்த மாதிரி பாட்லக் பார்ட்டிஸுக்கு என்ன ட்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ ஒன் திங் அட் அ டைம். முதல்ல சாப்பாடு என்னன்னு பார்க்கலாம். நான் ஒரு மாதிரி டிசைட் பண்ணி வச்சுருக்கேன். பன்னீர் டிக்கா ஸ்லைடர் பண்ண போகிறேன். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ குயிக்காக பண்ணிவிட்டு ரெடி ஆகிடலாம். பார்த்தி டென்னிஸ் போயிருக்காரு. வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி நான் சமையலை முடிச்சுட்டு நான் கிளம்பணும் சாரியை கட்டிட்டு. ஓகேவா? இந்த மாதிரி பன்னீர் க்யூப்ஸ் எடுத்துகிட்டு அது பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 cup Greek yogurt, 1 tablespoon ginger garlic paste, 2 teaspoons green chili paste, half teaspoon turmeric powder, 1 tablespoon Kashmiri chili powder, half tablespoon jeera powder, half tablespoon coriander powder, 1/4 teaspoon garam masala, half tablespoon kasuri methi. இதோட ஆல்ரெடி நம்ம 250 grams பன்னீர் போட்டிருக்கோம். இதை நல்லா ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் போட்டுட்டு அதில் இந்த பன்னீர் மிக்ஸை போட்டு நல்லா ஒரு 8 to 10 மினிட்ஸ் குக் பண்ணோன்னா நல்லா சூப்பராக குக் ஆகிடும். இந்த ஹோல் வீட் பேப்ஸ் நான் கடையில் வாங்கினது தான். இதை 3 லேயராக கட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த பாவ் பாஜி குட்டி குட்டி பன்னு இருக்கும் தெரியுமா? பாவ் பாஜியில் யூஸ் பண்ணுறது அது கூட போடலாம். அது இந்தியன் ஷாப்பில் கிடைக்கும். ஆனால் அது ஃபுல்லாக மைதாவில் பண்ணது. எனக்கு அது மனசு வரல அது வாங்கிறதுக்கு. அதனால் ஐ எம் கோயிங் வித் த ஹோல் வீட் பேப்ஸ். இந்த ட்ரேயில் நல்லா பட்டர் தடவிட்டு அதில் இந்த பேப்ஸ் எல்லாம் அழகாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம நிறைய லேயராக ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். Two tablespoons tomato puree and 2 tablespoons mayonnaise போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது மேலே நம்ம குக் பண்ணின பன்னீரை போட்டுக்கலாம். கேபேஜ், செடர் சீஸ் ஸ்லைசஸ். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னில் இருந்து இன்னொரு ஸ்லைஸ் வச்சிட்ருக்கேன். ஏன்னா லேயராக பண்ணால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மேலே கொஞ்சம் க்ரீன் சட்னி போட்டுட்டு இது மின்ட்டு அப்புறம் கொரியாண்டர் ரெண்டும் சேர்த்து நான் சட்னி பண்ணி வச்சுருக்கேன். இந்த சட்னி தடவிட்டு அது மேலே கொஞ்சம் ஆனியன், கேப்சிகம், அதுக்கப்புறம் மெயினாக மொசரல்லா சீஸ் நிறைய போட்டால் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இதில் கொஞ்சம் பட்டர் மெல்ட் பண்ணி அதோட கொஞ்சம் செசமி சீட்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை இது மேலே போட போகிறேன். பார்த்தி அப்போவே டென்னிஸ்லேருந்து வந்துட்டார். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ தான் குளிக்க போயிருக்காரு. நான் இன்றைக்கி என்ன ட்ரெஸ் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த மேரினேட் ஆகிட்டு இருந்ததில்ல பன்னீர், அப்போவே போய் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இட் இஸ் சச் அ பியூட்டிஃபுல் சாரி. அதாவது நம்ம ரொம்ப ட்ரை பண்ணாமலேயே செம்ம ட்ரெடிஷ்னல் அண்ட் ஆல்சோ ஸ்டைலிஷாக. இன்னொன்று மெயினாக என்ன தெரியுமா? இந்த மாதிரி பார்ட்டிஸ்க்கு போகும்போது ஹோல் டே நம்ம கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும். நம்ம அழகாக இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும் இல்லையா? காட்டுறேன் நான் உங்களுக்கு அந்த சாரி. $180°C வச்சுருக்கேன் அவனை. முதலே ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டேன். ஒரு 25 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இது ரெடி ஆனப்புறம் தான் நான் போய் கிளம்பணும். இதில் ஒன்று மட்டும் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்னு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? லேயர்ஸ் அண்ட் லேயர்ஸாக. இது இந்த மாதிரி பார்ட்டிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நான் அப்படியே திருப்பி உள்ளே வச்சிட போகிறேன். சாரி கட்டும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச மூமெண்ட் இதுதான். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹோல் லுக்கே சேஞ்ச் ஆகிற மூமெண்ட். ப்ளீட் செட் பண்ணிவிட்டு பல்லு ஷோல்டரில் போடும்போது ஏதோ ஒரு கான்ஃபிடென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும்.
ரொம்ப கிராண்டாக ரெடி ஆகலை, ஆனால் மிரரில் நம்மளையே இன்னொரு தடவை பார்க்க தோணணும். அந்த ஃபீலிங் இருக்கு இல்லையா, டுடே ஐ லுக் ரியலி நைஸ் அப்படின்னு. அந்த ஃபீலிங்கை தான் ஒரு பியூட்டிஃபுல் சாரி நமக்கு கொடுக்கணும். சம்டைம்ஸ் ரொம்ப ஹெவியாக ட்ரெஸ் பண்ணாமல், ரொம்ப ஓவராக எதுவும் பண்ணாமல், நம்மளையே பார்த்துட்டு இந்த லுக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். இந்த சாரி கட்டின உடனே எனக்கு எக்ஸாக்ட்லி அந்த ஃபீலிங் தாங்க வருது. இந்த அழகான பியோர் வெங்கடகிரி காட்டன் சாரி எங்களோட ஓன் பிராண்டு தாங்க, நர்மி சாரீஸ். ரொம்பவே ட்ரெடிஷ்னல், வெரி ஃபெமினைன் லுக். கட்டும்போதே அவ்வளோ சியர்ஃபுல்லாக இருக்குங்க, அவ்வளோ சாஃப்ட். ஏன்னா இது ஹேண்ட்லூம் சாரி. எங்களோட சாரியில் என்ன தெரியுமா ப்ராமிஸ், நர்மி புட்டிக் சாரீஸில், இப்போ நீங்கள் ஒரு ரூம்குள்ளே எல்லாரும் சாரி கட்டிட்டு இருக்கிற இடத்துல நீங்கள் சாரி கட்டிட்டு போனீங்கன்னா உங்கள் சாரி அழகாக இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லக்கூடாது. இந்த சாரியில் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லணும். நம்மளோட தனித்துவம் சாரியை தாண்டி தெரியணும். தட் இஸ் மை பாலிசி ஆல்வேஸ். ஒரு சாரியில் அதைத்தான் நான் விரும்புவேன். திஸ் இஸ் த ப்ராமிஸ் டு ஆல் விமென் ஃப்ரம் அவர் நர்மி புட்டிக் சாரீஸ். நான் ரெடி ஆகிட்டு வந்துட்டேங்க, சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. பார்த்து இப்போ தான் டென்னிஸ்லேருந்து வந்தார், கொஞ்சம் லேட்டாக வந்து இப்போ தான் குளிச்சிட்ருக்காரு. அதனால தான் என்னோடய ஃப்ரெண்டு அங்கே தான் போகிறாங்க, பக்கத்துலேயே இருக்காங்க வீட்டில். அவங்கக்கிட்ட முதல்ல சாப்பாடை கொடுத்து அனுப்பிச்சிட்டோன்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அங்கே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா, நாம் கொஞ்சம் 5 or 10 minutes லேட்டாக கூட போய்க்கலாம். இருங்க, கொடுத்துட்டு வந்துடுறேன். இந்த சாரியில் நீங்கள் நடந்து வரும்போது உங்களை எல்லாரும் ஒரு செகண்ட் திரும்பி பார்ப்பாங்க, என்ன அழகாக இருக்காங்க அப்படின்னு நினைக்க வைக்கிற சாரி இது. சிம்பிள், கிரேஸ்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல்லி ஃபெமினைன். சில சாரீஸ் நம்ம லுக்கை கம்ப்ளீட்டாக மாற்றும், ஆனால் சில சாரீஸ் மட்டும்தான் நம்மளை ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் தோஸ் சாரீஸ்.